மேற்கு மாவட்டம் சார்பில் சேலை நெசவு விசைத்தறி தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை காத்திட தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். மாநிலங்களில் இருந்து தரமற்ற சேலைகள் கள்ள சந்தை மூலம் விற்பதை தடுக்க வலியுறுத்தியும், உள் மாநில உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கூட்டுறவு சங்கம் அமைத்து தரமான சேலைகள் விற்பனை செய்திட வலியுறுத்தியும், ஆன்லைன் விற்பனையை முறைப்படுத்த வேண்டியும், வீடுகளில் தறிகளை வைத்து நெசவு செய்வோருக்கு வணிக ரீதியான தொழில் வரி விதிக்கக்கூடாது என்பதை தமிழக அரசுக்கு வலியுறுத்தியும், லட்சக்கணக்கான சேலை நெசவு விசைத்தறி தொழிலாளர்களை பாதுகாக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து தேமுதிக ஆர்ப்பாட்டம். வாழ்க்கை தரத்தை காத்திடு, அமைத்துக் கொடு, 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 நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கம் அமைத்துக் கொடு, அமைத்துக் கொடு, அமைத்துக் கொடு, அமைத்துக் கொடு, அமைத்துக் கொடு, நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கம் அமைத்துக் கொடு, நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கம் அமைத்துக் கொடு. வஞ்சிக்காதே, 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 தமிழக நெசவாளர்களை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. ஏறுது, 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 ஜவுளி மூலப்பொருட்களின் விலை விஷம் போல் ஏறுது. எங்கும் எதிலும் விலையேற்றம், எங்கும் எதிலும் விலையேற்றம், எங்கும் எதிலும் விலையேற்றம், நெசவாளர் வாழ்வோ திண்டாட்டம், நெசவாளர் வாழ்வோ திண்டாட்டம், நெசவாளர் வாழ்வோ திண்டாட்டம், நெசவாளர் வாழ்வோ திண்டாட்டம். ஓங்குக, ஓங்குக கேப்டன் புகழ், ஓங்குக, ஓங்குக கேப்டன் புகழ், ஓங்குக, ஓங்குக கேப்டன் புகழ், ஓங்குக, ஓங்குக கேப்டன் புகழ். வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, மக்கள் தலைவி அன்னியார் வாழ்கவே, மக்கள் தலைவி அன்னியார் வாழ்கவே. ஆர்ப்பாட்டம், 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 மாபெரும் ஆர்ப்பாட்டம், மாபெரும் ஆர்ப்பாட்டம், 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 மாபெரும் ஆர்ப்பாட்டம், மாபெரும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், 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 ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், மக்கள் தலைமையில் அந்நியார் தலைமையில் ஆர்ப்பாட்டம், மக்கள் தலைமையில் அந்நியார் தலைமையில் ஆர்ப்பாட்டம், 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 தமிழக அரசை கண்டித்து தேமுதிக ஆர்ப்பாட்டம், தமிழக அரசை கண்டித்து தேமுதிக ஆர்ப்பாட்டம். ஓங்குக, ஓங்குக கேப்டன் புகழ், ஓங்குக, ஓங்குக கேப்டன் புகழ். வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, மக்கள் தலைவி அன்னியார் வாழ்கவே, மக்கள் தலைவி அன்னியார் வாழ்கவே, வளர்க, வளர்க, வளர்கவே, வளர்க, வளர்கவே, வளர்க, வளர்க, வளர்கவே, வளர்க, வளர்க, வளர்கவே, தேமுதிக வளர்கவே, தேமுதிக வளர்கவே. ஆர்ப்பாட்டம், 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 மாபெரும் ஆர்ப்பாட்டம், மாபெரும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், 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 நெசவாளர்களுக்கு காத்திட தேமுதிக போராட்டம், நெசவாளர்களுக்கு காத்திட தேமுதிக போராட்டம். உங்களை எல்லாரும் சந்திப்பதிலே உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே நெசவாளர் மக்களுக்காக நடந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக சேலம் மேற்கு மாவட்டத்திலே உங்களை சந்தித்து நெசவாளர்களின் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவில் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்க நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நமது அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவலன் அவர்களுக்கும், நமது கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கும், நமது தலைமை துணை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் சுரேஷ் பாபு அவர்களுக்கும், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், இளங்கோவன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், மகளிர் அணி சகோதரிகளுக்கும், மேடையிலே என்னுடன் நின்றிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், நெசவாளர் மக்களுக்கும், என் அன்பு தாய் குலங்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளே, என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாக அத்தனை பேருக்குமே தலைவர் சார்பாகவும் தேமுதிக சார்பாக
சார்பாகவும் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் எப்பவுமே சொல்வார், ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கண்ணு முக்கியமோ அது மாதிரி தமிழக மக்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒண்ணு விவசாயம், மற்றொன்று நெசவு தொழில் தான் மிக முக்கியமானது. இந்த 2 தொழிலும் எப்போ நம்ம ஜெயிக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம மக்கள் ஜெயிச்சதாக அர்த்தம், நம்ம தமிழ்நாடு முன்னேறியதாக ஒரு வரலாற்றை நாம் உருவாக்க முடியும் என்பதில் மக்களாகிய நீங்கள் என் மக்களே என்று தலைவர் உங்களுக்காக குரல் கொடுத்த போது கொஞ்சம் நீங்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுத்திருந்தால் இன்றைக்கு நம்ம நெசவாளர் மக்கள் இந்த அளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்கள் என்பதை உறுதியாக சொல்கிறேன். அதனால சொல்றேன், என் மக்களேன்னு உங்களை தேடி வந்தாரு. அவ்வளவு பெரிய ஒரு மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக இருக்கின்ற நம்ம கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு உறுதுணையாக நிச்சயமாக நெசவாளர்களுக்கு நிச்சயம் தேமுதிக துணை நிற்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதை உறுதியா சொல்றேன். இங்க சேலம் இடங்கன சாலை நகர சுற்று வட்டார பகுதிகளிலே இருக்கின்ற KK நகர், KR தோப்பூர், தாரமங்கலம், ஜலகண்டபுரம், நங்கவள்ளி, வனவாசி, அம்மாப்பேட்டை, நங்கவள்ளி, முத்துநாயக்கன்பட்டி, கொண்டலாம்பட்டி ஆகிய பகுதிகளில பல லட்சக்கணக்கான நெசவாளர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் தீபாவளி, பொங்கல் போன்ற விழா காலங்களில் கூட தொழில் நலிவடைந்து கடந்த 2 ஆண்டுகளாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலே இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த புடவை வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போதைய பாதிப்புக்கு முக்கிய காரணமாக சூரத்தில் இருந்து தரமில்லாத புடவைகளை இங்கு விற்பனை செய்வதன் மூலமாக நமது நெசவாள மக்களினுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. 20% வரி செலுத்தப்படும் 80% புடவைகள் வரி செலுத்தப்படாமல் இந்த அரசின் அலட்சியத்தால் நமது நெசவாள மக்களினுடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. என் நெசவாள மக்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் அண்ணியாக, உங்கள் சகோதரியாக உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், 2026 உங்கள் அத்தனை பேருடைய பேராதரவோடு நமது ஆட்சி மலரும் போது உண்மையாக முதல் முக்கியமான கையெழுத்து நெசவாள மக்களுக்காக உங்களுக்காக நான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தலைவருடைய கனவு லட்சியத்தை நாம் வென்றெடுப்போம். என் மக்களே, உங்களை தங்க தட்டில் வச்சு தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர், அவரை தான் நம்ம இழந்துட்டோம். இனியும் நீங்கள் ஏமாறக்கூடாது. உங்க வீட்டு பொண்ணா நான் வந்திருக்கேன். நான் யாருக்காக இங்க வந்திருக்கேன்? என் நெசவாள மக்களுக்காக தான்